2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வந்த நிழல் போர் இப்போது நிஜ போராக வெடித்துவிட்டது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை முறியடிக்க இஸ்ரேல் ஏற்கனவே ரகசியமாக தாக்கும் திட்டத்தை தயார் செய்து வந்தது. இன்னொரு பக்கம் ஈரானிடம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியது. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஒப்பந்தம் போட அழைத்தது. ஆனால் ஈரான் அதை ஏற்கவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அமெரிக்கா ஈரான் பேச்சு தோல்வி அடைந்தால் ஈரானின் அணு கட்டமைப்புகளை உறுதியாக தாக்குவோம் என்று ஏற்கனவே இஸ்ரேல் சொல்லியிருந்தது. அதன்படி நேற்று அதிகாலையில் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. 45 ஆண்டுக்கு முன்பு ஈராக் போரில் எதிர்கொண்ட இழப்புக்கு பிறகு மிகப்பெரிய இழப்பு ஈரானுக்கு ஏற்பட்டது. ஈரானின் பிரதான அணு உற்பத்தி கூடம் இதில் தகர்க்கப்பட்டது. முக்கியமான 9 அணு விஞ்ஞானிகள் குண்டு வீசிக் கொல்லப்பட்டனர். ஈரான் ராணுவத்தின் பிரதான தலைமை தளபதி ஹுசைன் பகேரி, புரட்சிகர ராணுவ படையின் தளபதி சலாமி, ஏவுகணை படைப்பிரிவின் தளபதி என 3 முக்கிய தளபதிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்ரேல் திட்டமிட்டு கச்சிதமாக நடத்தியிருந்தது. ஏற்கனவே ட்ரோன்கள், ஏவுகணைகள், ராக்கெட் குண்டுகள், கைடட் குண்டுகளை இஸ்ரேலிலிருந்து ஈரானுக்கே தெரியாமல் ரகசியமாக அந்த நாட்டுக்குள் கடத்திச் சென்றது இஸ்ரேலின் மொசாட் உளவுப்படை. அதன் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம், ஏவுகணை ஏவுதளங்கள், மற்ற வான்தடுப்பு கவசங்கள், ரேடார் அமைப்புகளை குறிவைத்து நிலை நிறுத்தியது. இஸ்ரேலில் இருந்தபடி நேற்று ரிமோட் பட்டனை தட்டியதும் எல்லா குண்டுகளும் பறந்து சென்று இலக்குகளை அடித்தன. ஏற்கனவே இஸ்ரேலில் இருந்து புறப்பட்ட 200 போர் விமானங்களும் சுதந்திரமாக பறந்து வந்து ஈரானில் குண்டு மழை பொழிந்தன. இப்படித்தான் கொடிய தாக்குதலை இஸ்ரேல் வெற்றிகரமாக நடத்தி காட்டியது. இதற்கு பதிலடியாக ஈரான் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவி விட்டது. ஆனால் அதை இஸ்ரேல் வெற்றிகரமாக முறியடித்தது. இதோடு சண்டை முடியவில்லை. நாங்கள் நடத்திய முதல் தாக்குதல் வெறும் துவக்கம்தான். ஈரானின் அணு கட்டமைப்புகள் மற்றும் ஏவுகணை வசதிகளை முழுமையாக தகர்க்கும் வரை இந்த ஆபரேஷன் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியான மறுகணமே இஸ்ரேலின் 2வது ரவுண்ட் அட்டாக் ஆரம்பித்தது. மீண்டும் இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஈரான் நோக்கி பறந்தன. ஈரானில் எஞ்சிய அணு கட்டமைப்புகள் மீது குண்டு மழை பொழிந்தன. இதற்கு பதிலடி கொடுக்க ஈரான் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக், குரூயிஸ் ரக ஏவுகணைகள் 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேல் பறந்து சென்று இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்தன. இஸ்ரேலின் பிரதான நகரங்களான டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேமை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியது. இஸ்ரேலின் அயன்டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ போன்ற ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள் உடனடியாக வேலை செய்ய ஆரம்பித்தன. அமெரிக்காவும் உதவிக்கு வந்திருந்தது. அதன் தாட் ஏவுகணை தடுப்பு சிஸ்டமும் இஸ்ரேலில் ஆக்டிவேட் ஆனது. ஈரானின் ஏவுகணைகளை நடுவானிலேயே அழிக்க ஆரம்பித்தன. பல ஏவுகணைகளை இஸ்ரேல் இடைமறித்தது. இருப்பினும் சில ஏவுகணைகள் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேமை தாக்கின. இந்த கொடிய தாக்குதலில் இஸ்ரேல் மக்கள் 60 பேர் காயமடைந்தனர். 3 பேர் கொல்லப்பட்டனர். அதே நேரம் இஸ்ரேல் நடத்திய 2 ரவுண்ட் தாக்குதலில் ஈரானில் 80 பேர் கொல்லப்பட்டனர். 350க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். மீண்டும் இஸ்ரேல் ஆட்டத்தை ஆரம்பித்தது. இன்று அதிகாலை 3வது ரவுண்ட் அட்டாக் நடந்தது. ஈரானுக்குள் புகுந்த இஸ்ரேல் போர் விமானங்கள் அதன் அணு கட்டமைப்புகள், இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கின. இந்த அட்டாக்கில் ஈரானின் மெஹ்ராபாத் ஏர்போர்ட் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் ஏவுகணைகளை வீசி தாக்கின. இதில் ஏர்போர்ட் பலத்த சேதமடைந்தது. குறிப்பாக ஏர்போர்ட்டின் ஒரு பகுதியில் போர் விமானங்களை நிறுத்தும் இடம் இருக்கிறது. அதை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அட்டாக்கில் ஈரான் எத்தனை போர் விமானங்களை இழந்தது, எவ்வளவு பேர் இறந்தனர் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மீது சீரான இடைவெளியில் ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வருகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடர்வோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. அதே நேரம் எங்கள் ஆபரேஷனும் முடியவில்லை, இறுதி வரை ஈரானை தாக்குவோம் என்று இஸ்ரேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சக்தி வாய்ந்த இரு நாடுகள் இடையே வெடித்திருக்கும் இந்த போர் மத்திய கிழக்கை பதைபதைக்க வைத்திருக்கிறது.